மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாய் இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இவரே விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை எப்படி மத்தியஸ்தாரராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசிரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாது இருந்ததனால் இரண்டாம் உடன்படிக்கை இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்தி தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களையும் கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நிலையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர்கள் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள் பட்டதுமாய் இருக்கிறது. உருவழித்து போக காலம் சபிவித்து இருக்கிறது. ஆமென். புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதங்களை குறித்து கடந்த புதிய உடன்படிக்கையில் ஆசீர்வாதங்களை கடந்த நாளிலே தியானித்தோம். மகத்துவமான ஆசனத்திலே பிரதான ஆசாரியராய் தேவன் உயர்த்தப்பட்டதையும், தொடர்ந்து அவர் ஊழியர் செய்கிற ஆசாரியராய் மத்தியஸ்தராய் இருக்கிறார். பழைய உடன்படிக்கும் புதிய உடன்படிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம் வாசித்தோம். புதிய உடன்படிக்கை அது பரலோகத்தில் இருக்கிற மெய்யான கூடாரமாய், அது வாக்குத்தத்தத்தில் விசேஷமாய் பிழையற்றதுமாய் பூரணமாயும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதுமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். உடன்படிக்கையின் தூதர் என்று சொல்லி மல்கியாவின் புஸ்தகத்திலே நாம் வாசித்தோம். இப்போது நாம் 4 விசேஷ காரியங்களை இந்த புதிய உடன்படிக்கையிலே நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு மையமான வசனம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதல் கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவள் பாவங்களையும் அக்கிரமங்கள் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ புதிய உடன்படிக்கைக்கு அடிப்படையான வசனமாய் இது பார்க்கப்படுகிறது. புது உடன்படிக்கை முன்பு கற்பலகையில எழுதின உடன்படிக்கை இப்போது மனதில் எழுதப்படுகிறது. முன்பு எழுத்தின்படியான உடன்படிக்கை இப்போது ஆவியின் உடன்படிக்கையாய் மாறுகிறது. அந்த இடத்துல அவர் அழகாய் இது 4 காரியங்களை கொண்டது. அப்போ தேவன் நமது ஜனங்களை புதியவர்களாயும் மற்றும் வித்தியாசமானவர்களாய் உருவாக்கி
அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளக்கூடிய உள்ளத்தையும் மற்றும் இருதயத்தையும் அவர்களுக்கு தருவதாக இங்கு வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கலாம். அதுதான் புது உடன்படிக்கையின் ஒரு சாரம்சமாய் இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது. நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்பது நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 31 முதல் 34 இந்த வசனத்தை தான் எபிரேயனாக்கியோர் மறுபடியும் நினைவுபடுத்துகிறார். ஏற்கனவே ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 31 வசனம். 31 அதிகாரம் 31 வசனம். அதே இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்போது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். வாசிங்க. நான் அவர்கள் பிதாக்களை நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்போது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். தொடர்ந்து வாசிங்க. 31 நான் கீழவா. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அதே மேற்கோளை நம்ம பார்க்கிறோம். எரேமியா சொன்ன இதே வார்த்தை தான் எபிரேயராக்கியோர் நம்ம நினைவுபடுத்துகிறோம். சோ இந்த புது உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய மரணத்தின் மூலமாய் இந்த இடத்துல நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். இதோ நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார். அப்போது புது உடன்படிக்கை அது ஒரு பெரிய தீர்க்கதரிசி இந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறவராய், அதனால் இது என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சித்தப்படுகிற புது உடன்படிக்கை கூடிய ரத்தம் என்று அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய மரணத்தை குறிக்கிறது. அந்த மரணத்துல அந்த புது உடன்படிக்கைக்குரிய 4 ஆசீர்வாதங்களில் முதல் ஆசீர்வாதம் ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னு என்றால் நீதிமானாக்கப்படுகிறது. யார் நீதிமானாக்கப்படுகிறார்கள்? அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறவர்கள், ஏற்றுக்கொள்கிறவர்கள். அதுதான் இந்த இடத்துல எபிரேயர்ல நம்ம பார்க்கிறோம். நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் அக்கிரமங்களை நான் எண்ணாதிருப்பேன் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கலாம். அக்கிரமங்களை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட். மன்னிக்கிறார், மறக்கிறார். ஸோ இந்த இடத்துல அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் மன்னித்து மறக்கிற தெய்வமாய் அந்த இடத்துல இருக்கிறார். ஸோ தெய்வன் இது ஒரு மீட்பின் நாடகம் என்று சொல்லலாம். தேவனுடைய மீட்பின் தூதராக அல்லது மீட்பாளராக கிறிஸ்து இந்த இடத்துல இருக்கிறார். பாவங்களை மன்னித்து ஜனங்களை தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை பயன்படுத்துறதை இந்த இடத்துல பார்க்கலாம். மார்க்குவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 5 வசனம் வாசிக்கிறேன். மார்க்குவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 5 வசனத்துல ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது சொல்லிட்டு இந்த வேத பாடங்கள்லாம் கோவப்படுறாங்க.
அப்ப சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்போ சன் ஆஃப் மேன் ஹஸ் பவர் டு ஃபர்கிவ் த சின்ஸ். அவருக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் பிதாவாகிய தேவன் சிலுவை மரணத்துக்கு முன்பாகவே கொடுத்திருப்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அடுத்து அவருடைய பெயர் இயேசு என்கிற பெயர் என்றாலே ஜனங்களுடைய பாவங்களை நீக்குகிறவர் என்பதை நாம் அறிய வேண்டும். லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 46வது வசனம் நான் வாசிக்கிறேன். லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 46வது வசனம். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருக்கிறது. அன்றைய மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எஸ்லேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய லாபத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. அவருடைய லாபத்தினாலே எதை பிரசங்கிக்க வேண்டும்? கிறிஸ்து பாடுபட்டு 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார், மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று எஸ்லேமில் மாத்திரமல்ல, எஸ்லேமில் இருந்து சகல தேசத்தாருக்கும் இயேசுவை லாபத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். பாவ மன்னிப்பு அவருடைய லாபத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு அழகான கருத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். சோ மனம் திரும்பது இருக்க வேண்டும், அவர் மன்னிப்பார். அது பாவ மன்னிப்பு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவரும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். மத்தேயு 6:12 சொல்லுது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவருடைய ஆண்டவர் அநேக இடங்களிலே ஆண்டவர் மன்னிக்கிறதை நாம் பார்க்கலாம். எபேசியர் 1:7 சொல்லுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்மையாக மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மனுஷகுமாரன் பாவங்களை மன்னிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மத்தேயு 26:27 நம்ம வாசிச்சோம். இதுவும் அநேகருக்காக சித்தப்படுகிற ஒரு புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். பிளட் ஆஃப் நியூ கவர்னன்ட். 1 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ இயேசு ரத்தம் எல்லா பாவத்திலிருந்து நம்மை நீக்குகிறது, அவர் குமாரின் ரத்தம். அப்போ ஒரே தரம் அது அடிக்கப்பட்டது. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல இன்னும் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இருந்தாலும் சில வசனங்களை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்டுகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். அப்படியே நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினால் வருஷந்தோறும் நினைவுறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காலை வெட்டக்கடா இவர்களுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. சோ பழைய ஏற்பாட்டு காலத்துல மிருகங்களின் பலிகளை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் தான் மாத்திரம், நிழலாய் மாத்திரம்தான் இருக்கிறது. வருஷந்தோறும் ஒரே விதமான பலிகள் அதை செலுத்துகிறவர்களை அது பூர்ணப்படுத்தாது. அப்போ பூர்ணப்படுத்துமானா ஒரு தடவை பலி செலுத்தினாலே போதும். ஆனா அவங்களுக்கு அந்த பாவங்களை உண்டென்று உணர்த்துகிற மனசாட்சி அவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த பலி அவங்க தொடர்ந்து வருஷம் அவர் செலுத்திக் கொண்டே இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகத்துல 40ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். சோ அது நிறைவேறதுல ஆண்டவர் என்ன செய்யறாரு? இதே அதிகாரத்துல 12வது வசனத்தை பாருங்க. இவரும் பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். பாவத்துக்கான வேறு எந்த பலிகளும் தேவையில்லை. வலது பரிசத்தில் அவர் உட்கார்ந்து ஒரே தரம் பலியை செலுத்தி இருக்கிறார். அந்த பலி நம்மை
பூரணப்படுத்தியிருக்கிறது. 14வது வசனம் இந்த பாருங்க, ஏனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். So that one sacrifice made all of us perfect அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது சரிங்களா, நாம இந்த ரத்தத்தினால சுத்திகரிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க சரிங்களா, ஒருபோதும் பாவம் செய்யாதவர்களை போல நம்ம மாறிடுவோமா. அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு ஒரு வாசகத்தை நீங்க பார்க்கலாம். நம்ம எப்போ ஒரு நாள் நம்ம பாவம் செய்யாதவர்களை போல மாறுகிறதாய் ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சீவேர் என்று இருந்தாலும் உறைந்த வலையைப் போல வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பனியை போல வெண்மையாகும், மலை உறைந்த மலை போல வெண்மையாகும், ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அது பஞ்சை போல மாறும் என்று பாவம் ஸ்கேர்லெட் ஆகும், ஸ்னோ ஆகும், மாறும் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கடைசியாக இந்த பாவங்களை கர்த்தர் எப்படி மன்னிக்கிறார்? அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம், அந்த பாவத்தின் நீளம், அகலம், ஆழம், உயரம், இந்த 4 திசைகளிலும் அவர் பாவத்தை மன்னித்து அவர் தூக்கி போட்டுறார். ஸோ அந்த லெங்த், பிரெத், ஹைட் அண்ட் டெப்த், பாவத்தை முதுகுக்கு பின்னாக எரிந்து விடுகிறார். கிழக்கு மேற்கு தூரம் அதை அகற்றி விடுகிறார். கடலின் ஆழத்திலே அதை போற்று விடுகிறார். மேகத்துக்கு மேலாக எரிந்து விடுகிறார் என்பதை வேகமா சில வசனங்களை பார்த்துட்டு நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஸோ அந்த ரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றிருக்கிறது. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். சகல பரிசுத்தோர்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து, கிறிஸ்துவனுடைய அன்பு அகலம், நீளம், ஆழம், உயரம், 4 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லெங்த், பிரெத் மாத்திரம் இருக்குது. அதாவது அகலமும் நீளமும் இருந்தா அது 2 டைமென்ஷன். அதோடு கூட ஆழம் இருக்குது, உயரம் இருக்குது. 4 டைமென்ஷன்ல அவர் அன்பு வெளிப்பட்டது. அந்த அன்பு எப்படி வெளிப்படுது? பாவத்தை மன்னித்து அது வெளிப்படுகிறதாய் இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 17வது வசனம். இதோ சமாதானத்துக்கும் பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரே, என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகு பின்னாக எரிந்து விட்டீர். என் பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர் என்று சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அதாவது அது லெங்க்த்தை குறிக்குது. சின்ஸ் பிகைன்ஸ் இஸ் பேக். எசேக்கியாவுக்கு அவருடைய பாவங்கள் தெரியும். இந்த வியாதியும் மரணத்தும் அருகில் இருப்பதும் அவைகளுக்கான ஒரு தண்டனையாக நினைத்தான். ஆனால் தேவன் அவருடைய பார்வையிலிருந்து அவைகளை விலக்கி விட்டார். எசேக்கியா ராஜாவோட பாவத்தை இந்த இடத்துல அவர் நீக்குகிறதை பார்க்கிறோம். அது போல நம்முடைய பாவங்களையும் கர்த்தர் நமக்கு பின்பாக எரிந்து விட்டார். இனி அந்த பாவம் ஏன்னா ஒரு காரியம் பின்னாடி இருப்பது நமக்கு தெரியாது இல்ல. சோ முன்னாடி இருந்தாலும் கண்ணுக்கு உள்ளே இருக்குதுன்னு சொல்லுவோம். பின்னாடி எரிந்து விட்டார் என்றால் அந்த பாவம் என்னிடத்திலிருந்து மறைக்கப்படுகிறது. அது தேவனுடைய அன்பை குறிக்கிறது. 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் அதிகாரம் 12வது வசனம். மேற்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் தம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அல்லேலூயா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். சோ பிரெத் இது அந்த அகலத்தை குறிக்கிறது. அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம்
19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மீகாவின் புஸ்தகம் 7:19 அது இப்படியாய் சொல்லுகிறது. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார், கடலின் ஆழங்களில் போட்டு விடுவார், இனி அவர் நினையாதிருப்பார் என்று பல்வேறு விதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அது டெப்த்தை குறிக்கும். டெப்ஸ் ஆஃப் த சீல அவருடைய அன்பு வெளிப்படுகிறதை பார்க்கலாம். கடைசியாக ஏசியாவின் புஸ்தகம் 44 அதிகாரம் 22வது வசனம். ஏசியாவின் புஸ்தகம் 44 அதிகாரம் 22வது வசனம். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கர்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பி உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். மீறுதல்களை மேகத்தை போலவும் பாவங்களை கார்மேகத்தை போல அகற்றிவிட்டேன். இந்த கிளவுட் இன் தி ஸ்கை, இது உயரத்தை குறிக்கிறது. அப்போ நீளம், அகலம், ஆழம், உயர பாவங்களை மன்னிக்கும் போது இந்த 4 டைமென்ஷன்லயும் 4 திசைகளிலும் கர்த்தருடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அந்த புது உடன்படிக்கைக்குரிய ரத்தமானது இந்த எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல எதை குறிக்கிறது? அந்த ரத்தம் என்னை மறக்கிறது, அது மன்னிக்க செய்கிறது. அப்போ தேவனுடைய மீட்பின் தூதராக கிறிஸ்து இருந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி பார்த்தோம். அவருடைய லாபத்தினாலே மன திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எஸ்லேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று லூக்கா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதை பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரன் ரத்தம் சுத்திகரிக்கும். இது அநேகருக்காக சித்தப்படுகிற புது உடன்படிக்கை கொண்டு பாவ மன்னிப்புக்காக சித்தப்படுகிற ரத்தம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். பழைய உடன்படிக்கையின்படி அந்த பலிகள் செலுத்துவது பூரணப்படுத்தாது. ஆனால் இவர் ஒரே தரம் பலியாகி நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். அது எப்படி பூரணப்படுத்தி இருக்கிறார்? ஒருபோதும் நாம் பாவம் செய்யாதவர்களைப் போல உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் அது ரத்தாபர சிவப்பாய் இருந்தாலும் அதை கர்த்தர் அதை மாற்றுகிறதை பார்க்கலாம். அப்போ அதே நேரத்துல கிறிஸ்துவின் அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் அந்த 4 திசைகளிலும் நம்முடைய பாவம் விளக்கிறது. பாவத்தை முதுகு பின்பாக போட்டு விடுகிறார் என்று எசேக்கியாவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை ஏசாயாவின் புஸ்தகத்துல பார்க்கிறோம். 103ஆம் சங்கீதத்துல கிழக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் பாவங்களை விலக்கி விடுகிறார், கடலின் ஆழத்திலே போட்டு விடுகிறார் என்று மீகா சொல்லுகிறார். மேகங்கள் மேலும் கார்மேகங்கள் மேல் எரிந்து விடுகிறார் என்று மீண்டும் ஏசாயா சொல்கிறதை பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இப்படியாக இந்த புது உடன்படிக்கையிலே ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் அவர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.